ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையினர் பலரும் இதை மறந்துட்டாங்க. நம்ம முன்னோர்கள் தினமும் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்த ஒரு அற்புதமான உணவு தான் பழைய சாதம். பழைய சோறு இல்லை, பழைய சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையினர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பழைய சோறு பழைய சாதம் ஏழை மக்களுடைய உணவு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில இது ஒரு இயற்கையான ப்ரோபயாட்டிக் உணவுங்க. பழைய சோறு சாப்பிட்டா உடம்பு குளிரும், சக்தியை அதிகரிக்கும், குடல் ஆரோக்கியம் மேம்படும். நம்மளோட பாட்டி தாத்தா சொன்னது வெறும் கதை இல்லைங்க, அது எல்லாமே உண்மைதான். இன்னைக்கு வீடியோவில் பழைய சாதம் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, தினமும் சாப்பிட்டா உடலில் நடக்கக்கூடிய 10 அற்புதமான மாற்றங்கள் என்ன அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழைய சோறு அப்படிங்கிறது நைட்டு மீதமான சாதத்தில் தண்ணி ஊற்றி மறுநாள் காலையில் சாப்பிட்றது தான் பழைய சோறு. இது தமிழகத்தில் பெரும்பாலான ஒரு வீட்டில் இந்த பழைய சோறு செய்கிறாங்க. பழைய சோறை நீராகாரம், பழஞ்சோறு அப்படின்னும் பழைய கஞ்சி அப்படின்னும் சொல்லுவாங்க. இது வெறும் மீதமுள்ள மட்டும் இல்லைங்க, நைட்டு முழுக்க இயற்கையாகவே அங்கே நொதித்தல் நடந்து ஒரு ப்ராசஸ் நடக்குது. இதை தான் இங்கிலீஷில் ஃபர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பல நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் நைட்டு முழுக்க ஏற்படுது. வெறும் சாதம் தண்ணி ஊற்றி வைக்கிறோம், அங்கே என்ன ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்குது. இதுதாங்க மிகப்பெரிய சிறப்பே இந்த சாதத்தில். இதுதான் நம்மளுக்கு ஆரோக்கிய நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது. பழைய சோறு அதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுன்னா, 100 கிராம் பழைய சோறில் கிடைக்கக்கூடிய முக்கியமான சத்துக்களை பார்த்துடலாமா? கார்போஹைட்ரேட், புரதம், இரும்புச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், விட்டமின் பி, இந்த மாதிரியான பல நன்மைகளை தரக்கூடிய பாக்டீரியாக்களும் ஊட்டச்சத்துக்களும் இந்த பழைய சாதத்தில் இருக்குங்க. உடலுக்கு பல நன்மைகளை தருது. பழைய சோறு நம்ம தினமும் சாப்பிட்டா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அதிசய மாற்றங்களை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மாற்றம், குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இது பயன்படுது. இன்னைக்கு பலருக்கும் மலச்சிக்கல், வயிற்றில் பிரச்சனை, வாயு தொல்லை, செரிமான பிரச்சனை இதெல்லாம் இருக்குது. பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் குடலில் வாழுள்ள அந்த நல்ல நுண்ணுயிரிகளை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. இதனால செரிமானம் சிறப்பாக நடைபெறுறதுக்கு பழைய சாதம் பயன்படுது. நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சோன்னே பழைய சாதம் பழைய கஞ்சியை குடிச்சிட்டு தான் வயல்வெளிக்கு வேலைக்கு போவாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே அவ்வளவு ஆரோக்கியமாக 100 வயசு வரைக்குமே ஆரோக்கியமாக இருந்தாங்க. அவங்க எந்த ஒரு காஸ்ட்லியான ஃபுட்டும் சாப்பிடாம பழைய சாதத்தை தான் சாப்பிட்ருக்காங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் நம்ம சாப்பிட்றோம், அவங்களாம் அதெல்லாம் சாப்பிடலை. இந்த பழைய சாதம் தான் அவங்க சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. அப்படி ஒரு நன்மைகளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது தாங்க இந்த சாதம். இரண்டாவது மாற்றம், உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு பழைய சாதம் பயன்படுது. முக்கியமாக கோடை காலத்தில் உடல் சூடு அதிகமாகவே இருக்கும். இதனால வாயில் புண்ணு, வயிறில் புண்ணு, கண் எரிச்சல் இது மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படும். ஆனால் பழைய சோறு இயற்கையாகவே உடல் சூட்டை குறைச்சி உடலை குளிர்விக்கிற தன்மையை தன்னுள்ள வச்சிருக்கு. அதனால தான் விவசாயிகள் அதிகமாக இதை ஒரு உணவாக எடுத்துகிட்டு வர்றாங்க. நம்மளும் கோடை காலம் வந்துருச்சுன்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது பழைய சாதம் பழைய கஞ்சி செஞ்சு சாப்பிடணும். அப்போ தான் உடல் சூடு, கண் எரிச்சல்லாம் சரியாகும். சிலருக்கெல்லாம் வாய் பகுதிகளில் புண் அதிகமாகவே வரும். அது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஒரு கஞ்சியை வச்சு சாப்பிட்டா போதுமானதாக இருக்கும். மூன்றாவது மாற்றம் என்னன்னா, உடலுக்கு சக்தியை கொடுக்கறதுக்கு பழைய சாதம் பயன்படுது. காலையில் ஒரே ஒரு கிண்ணம் பழைய சோறு சாப்பிட்டா போதும், பல மணி நேரம் வரைக்கும் பசி எடுக்காது. நீங்கள் வேலை செய்கிறதுக்கான திறன் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் மெதுவாகவே சக்தியை தரக்கூடியது. அதனால அந்த நாள் முழுக்க நீங்கள் உற்சாகமாக வேலை செய்கிறதுக்கான திறன் உங்களுக்கு பழைய சாதம் கொடுக்கும். நான்காவது மாற்றம், மலச்சிக்கலை சரி செய்கிறதுக்கு பழைய சாதம் பயன்படுது. பழைய சாதத்தில் நார்ச்சத்து, நொதித்த உணவோட தன்மை காரணமாக குடலுடைய இயக்கத்தை சீராக வச்சுருக்கிறதுக்கு பயன்படுது. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த தீர்வு தருது. மலச்சிக்கல் இருக்கிறவங்க தொடர்ந்து நீங்கள் இந்த பழைய சாதத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும்.
5வது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்திய அதிகரிக்கிறதுக்கு பழைய சாதம் பயன்படுது. நோய் எதிர்ப்பு மண்டலம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. இது குடலோட தான் தொடர்பு கொண்டிருக்கு. நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலம் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் உடல் ஆரோக்கியம் ஸ்ட்ராங்கா இருக்கும். உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவா இருந்துச்சுன்னா, வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை தொற்றுக்கள்ல இருந்து நம்மளோட உடலை எளிதா எதிர்த்து போராட முடியும். சிலருக்கெல்லாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல்லாம் வரும். அவங்களுக்கு அது வர்றதுக்கு காரணமே நோய் எதிர்ப்பு சக்தி உடல்ல கம்மியா இருக்குன்னு தான் அர்த்தம். பழைய சாதத்தை நீங்க எடுத்துக்கிறப்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, பழைய சாதம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது அதை எடுத்துக்கிற டைம் தாங்க முக்கியம். மதியான வேளையில அடிக்கிற வெயில்ல நீங்க பழைய சாதத்தை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது, சளி பிடிக்காது. சிலர் சளி பிடிக்கும் போது சாப்பிடுவாங்க. அதனால தான் பிரச்சனை அதிகமாகும். அந்த டைம்ல மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. 6வது மாற்றம் என்னன்னா, வயிற்றுப்புண் அபாயத்தை குறைக்கிறதுக்கு உதவுது. குடல், வயிறில் இருக்கக்கூடிய சுவர்களை பாதுகாக்கிறதுக்கு நல்ல பாக்டீரியாக்கள் அப்படிங்கிறது தேவைப்படுது. அந்த சுவர்களை பாதுகாக்கக்கூடிய நல்ல நுண்ணுயிர்கள் இருக்குல்ல, அது இந்த சாதத்தில் நிறையவே இருக்கு. வயிற்று அல்சரை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். பழைய சாதத்தை நீங்கள் எடுக்க உங்களோட குடல் ஆரோக்கியம் ரொம்ப மேம்படும். ஏன்னா இதில் ப்ரோபயாட்டிக் பண்பு இருக்கு. 7வது நன்மை என்னன்னா, இரும்பு சத்து உறிஞ்சுறதுக்கு பயன்படுது. பழைய சோதத்தை ஊற வைக்கிறப்ப ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்குதுல, அதில் சில தாதுக்கள் உடலால் எளிதாக உறிஞ்சுறதுக்கு உதவியாக இருக்கும். இரத்த சோகை அபாயத்தை குறைக்கிறதுக்கு இது உதவுது. 8வது நன்மை, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு இது உதவுது. இந்த சாதத்தில் கால்சியம், மெக்னீஷியம் மாதிரியான தாதுக்கள் இருக்கிறதுனால எலும்பு ஆரோக்கியத்துக்கு இது உதவியாக இருக்கும். வயசானவங்களுக்கு ஒரு நல்ல உணவாக இந்த உணவு இருக்கும். 9வது மாற்றம் என்னன்னா, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவுது. குடல், மூளை நேரடியாக தொடர்புடையது. குடல் ஆரோக்கியம் மேம்பட்டுச்சுன்னா மனநிலையும் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால எப்பொழுதுமே நம்மளோட குடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோன்னா உடல் முழுக்க ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். நம்ம குடல் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா மனசு ஃபுல்லாமே புத்துணர்ச்சியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறாங்க, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு குடல் ஆரோக்கியம் முக்கியம். குடல் ஆரோக்கியத்துக்கு பழைய சாதம் முக்கியம். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, இயற்கையான ப்ரோபயோட்டிக் தாங்க. இந்த இயற்கையான ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது பழைய சாதத்தில் நிறையவே இருக்கு. இந்த பழைய சாதத்தை எப்படி சரியான முறையில் ஆரோக்கியமான முறையிலையும் செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இதுக்கு நமக்கு தேவையானது பழைய சாதம். அதாவது நைட்டு சமைச்ச சாதத்தை நைட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. காலையில் எழுந்ததுமே சின்ன வெங்காயத்தை உரித்து வாஷ் பண்ணிவிட்டு அதை நறுக்கி அந்த பழைய சாதத்தில் போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. அதோடே கொஞ்சம் மோர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து சாப்பிடணும். பழைய சாதம் யாருக்கெல்லாம் ரொம்ப அவசியமானது அப்படின்னா, கடினமாக உழைச்சி வேலை செய்வாங்கல்ல விவசாயிகள், உடல் உழைப்பு அதிகமாக செய்கிறவங்க, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க, உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க, வயசானவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த பழைய சாதம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இந்த சாப்பாட்டை எடுக்கணும்னா, நீரிழிவு நோயாளிகள், அதாவது சர்க்கரை இருக்கிறவங்க அளவாக எடுத்துக்கணும். அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா சர்க்கரை அளவு கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளும் அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. இல்லைனா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா குழந்தைகளுக்கு பழைய சாதம் கொடுக்கலாம். நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் பழைய சாதத்தினுடைய நன்மைகள் பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.